நடிகைன்னு வந்தாவே கவர்ச்சிக்காக தானே பார்ப்பாங்க, எல்லாத்தையும் நடிகை எதுக்காக. அழகாகவும் ஓரளவுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கவங்க தான் வர முடியும், ஓரளவு நடிப்பு திறமை இருந்தவங்க தான் வர முடியும். இதுக்கெல்லாம் நீங்கள் அதுக்காக வருத்தப்படுறதெல்லாம் அர்த்தம். குஷ்புவை தெரியும், குஷ்பு படங்கள் நாங்கள் பார்த்துருக்கோம் எங்கள் காலத்தில். நடிகை எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி நடிகைக்கான இலக்கணம் பூரா அவங்ககிட்ட இருந்து அதை நடித்தாங்க. இந்த பொண்ணு இப்போ கருப்பாசப்பாடு கூட தொழில் தேவைப்பட வேணாம், அந்த விஷயம் தேவைப்பட வேணாம். தேவை இருந்தால் தான் இந்த தொழிலுக்கு வேலை. நீங்கள் சினிமா இல்லை, சினிமாவுக்கு ஒரு நடிக்கிறேன், சீரியலுக்கு போ. பத்திரிக்கை எழுதுறது நீங்கள் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அது இதுக்கு மேலே பேசுனா நீங்கள் பத்திரிகை சுதந்திரத்தில் தலையிடுகிறீர்கள், என்ன பண்ண முடியும்? தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் டாக்டர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? அதாவது தமிழ் சினிமாவில் யாராவது ஒருத்தர் ஒரு முன்னாடி இடத்துக்கு வராங்க அப்படின்னா இந்த பாடி ஷேமிங் அப்படின்ற விஷயத்த முன்வைக்கிறாங்க. அந்த மாதிரி தான் குஷ்பு அவர்களுடைய மகள் ஒரு படத்தை தயாரிச்சிருக்காங்க. அந்த பேட்டியில் கூட சொல்கிறாங்க, என்னை டிரான்ஸ்ஜெண்டர் மாதிரி இருக்கேன்னு சொல்லி விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? நடிகர் நடிகைகளை விமர்சிக்கிறது ஒரு தடவை யார் ஜோதிகாவை ஒரு வார பத்திரிக்கை அவங்க உருவத்தை அப்படிதான் இப்படிதான் கிண்டல் பண்ணிச்சுன்னு கிடையாது, அந்த மாதிரி பண்ணிச்சு. உடனே அவங்க ஜோதிகா அதுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய உடம்பை இழைச்சி இது பண்ணிக்கிட்டாங்க. ஜெயலலிதா சினிமாவை விட்டு கொஞ்சம் விலகி கொஞ்ச நாள் இருந்துட்டு போது ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டாங்க, சேரில் உட்காந்துக்கிற மாதிரி. 15 ஜெயலலிதா ஒன்றா இருந்தால் இப்படி இருக்கும் அந்த சைஸில் போட்டு கீழே என்ன போட்டாங்க, அம்மாடியோன்னு போட்டாங்க. அப்புறம் அவங்க உடனே அவங்க அமெரிக்காவுக்கு போய் லைப்போ செக்ஷன்லாம் பண்ணி இழைச்சி பிரமாதமாக அது ஒரிஜினலாக வந்த ஜெயலலிதா விட அழகான ஜெயலலிதாவாக திரும்பி வந்தாங்க. இதெல்லாம் ஒரு சினிமாவில் வர்றவங்க குறிப்பாக நடிகைகள் அழகாக இருந்தாகணும். அதனால அந்த விமர்சனம் வரத்தான் செய்யும். அது இல்லை என்ன வேடிக்கைன்னா, இன்னும் சினிமா இருக்குது, அதை தயாரிக்கிறதுக்கு சில தயாரிப்பாளர்கள் இருக்காங்க, அதை பற்றி எழுதுறதுக்கு பத்திரிகைகள் இருக்குங்கிற விஷயம் இதன் மூலமாக எனக்கு தெரிய வந்தது. சினிமா எங்கே இருக்குது, தியேட்டர்ஸ் எங்கே இருக்குது, இவங்க எடுத்துருக்கிற படம் எங்கே ரிலீஸ் பண்ண போகிறாங்க? ஓடிடியில் தான் போடணும். ஓடிடியில் எத்தனை பேர் பார்க்க போகிறாங்க? இன்றைக்கி வர வார நமக்கு சினிமாவை பற்றி எப்படி தெரியுதுன்னா, தினசரி பத்திரிகைகளில் ஒரு பேஜில் சினிமா செய்திகள்னு போடுறாங்க, அதில் சில நடிகைகளுடைய படங்களை எல்லாம் போடுறாங்க. அதை வச்சு தான் இவங்கெல்லாம் இருக்காங்கங்கிறதே தெரியுது. ஒரு வார பத்திரிகையில் வாரம் படம் விமர்சனமாக எழுதுகிறாங்க, அதை வச்சு தான் இந்த படம்லாம் வந்துருக்குதுங்கிறதே தெரியுது. மற்றபடி நான் தியேட்டருக்கு போகிறதெல்லாம் தியேட்டர் இல்லையே. அண்ணா சாலையில் எல்ஃபின்ஸ்டன் தியேட்டரில் ஆரம்பிச்சதுன்னா டி நகர் வரலும் வரிசையாக ஒரு 30-40 தியேட்டர் இருக்குது. இன்றைக்கி எங்கே இருக்குது? மொத்த மவுண்ட் ரோடுக்கும் அண்ணா சாலைக்கும் கேசினோ தியேட்டர், தேவி தியேட்டர் 2 தான் தியேட்டராக இருக்குது. சத்யா தியேட்டர் ஒரு மாலாக இருக்குது, அதில் படமும் போடுறாங்க. மற்றபடி தியேட்டர் எங்கே இருக்குது? தியேட்டரெல்லாம் போயிடுச்சு. ஓடிடியில் பார்த்தா தான் உண்டு. படம் போட்ட அடுத்த நாளே ஓடிடியில் அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. அதை பற்றி இதுவே இந்த செய்தியே அந்த படத்துக்கு ஒரு விளம்பரமாக அமைச்சிருக்கு, அப்படி தான் எடுத்துக்கணும். இல்லாட்டி போனால் அதை பற்றி யார் கவலைப்பட்டு போகிறாங்க? இல்லை, அம்மா முகஜாடையும் இல்லை, அப்பா முகஜாடையும் இல்லை, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. குண்டா இருக்கும்போது ஒரு விமர்சனம் சொல்கிறாங்க, இப்போ ஏன் இந்த மாதிரியான விமர்சனம் சொல்லணும்னு சொல்கிறாங்களே சார்? அது பத்திரிக்கை எழுதுறது நீங்கள் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அது இதுக்கு மேலே பேசுனா நீங்கள் பத்திரிகை சுதந்திரத்தில் தலையிடுகிறீர்கள், என்ன பண்ண முடியும்? பத்திரிக்கையில் வர்றதெல்லாம் நம்ம செய்தியாக வர்றதை தடுக்கிறதுக்கு நமக்கு வழி இல்லை. இப்போ தான் புதுசாக குண்டா சட்டம் அது இதெல்லாம் வந்துருக்குது, அதை வச்சு அதை வேணால் சொல்லலாம். குண்டா சட்டத்தில் போட்டு இந்த மாதிரி செய்தி போட்டாங்கன்னு அவங்கள பிடிக்கிறதுக்கு எதாவது ஏற்பாடு பண்ணணும். ஏன்னா இப்போ இருக்கிற அரசாங்கம் அதை தீவிரமாக செய்தி போடுறவங்களெல்லாம் குண்டாஸில் உள்ள தட்டுறாங்க. அப்போ பேச்சு சுதந்திரம் இருக்குல்ல சார்? நம்ம பேச்சு சுதந்திரம் இருந்தாக்கா ஏமா யூடியூப்பில் பேசுகிறவங்களெல்லாம் குண்டாஸில் போடுறாங்க? இதுவரை நான் பார்த்த 3 பேர் உள்ள தேடி இருக்காங்க. என்னைக்கு என்ன தள்ள போகிறாங்கன்னு தெரியல. நம்ம அந்த சைடு போக வேணாம் சார். அதனால நான் இதில் பேசுறதுக்கு நான் விரும்புறது இல்லை. பத்திரிகை சுதந்திரம் நீங்கள் எது வேணாலும் எழுதுவீங்க, அதை யார் கேட்கறது? அந்த பொண்ணு அதை கோச்சிக்கிச்சு, நீங்கள் தான் பதில் சொல்லணும்.
அவங்களோட தனிப்பட்ட விவகாரம். அதில் எங்களை மாதிரி ஆட்களுக்கு அதில் வேலை இல்லை. இன்னும் சொல்ல போனால் அந்த பொண்ணு எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. குஷ்புவை தெரியும், குஷ்பு படங்கள் நாங்கள் பார்த்துருக்கோம் எங்கள் காலத்தில் நடிக்க. இந்த பொண்ணு இப்போ கருப்பாசா பாட்டு கூட தெரியாது. குஷ்பு பத்தின ஏதாவது தகவல்கள் எங்களோட ஷேர் பண்ணுங்க. குஷ்பு எங்கள் காலத்தில் மிக அற்புதமான நடிகையாக இருந்தாங்க. வருஷம் 16 நிறைய அந்த மாதிரி படங்கள்லாம் பிரமாதமான நடிக்கும். அதில் ஒன்று இப்போ சொல்லப்போனால் அந்த மைக்கேல் மதன காமராஜனில் பூந்து விளையாடுவாங்க. கமலுக்கு ஈக்குவலாக நிற்பாங்க. நல்லா நடிகை இது பண்ணியிருக்காங்க. அதனால் அதுக்கு மேலே என்ன சொல்கிறது, நடிகை எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி நடிகைக்கான இலக்கணம் பூரா அவங்கக்கிட்ட இருந்து அதை நடித்தாங்க. அது அந்த தீவிரம் அவங்க மேலே ரசிப்பு தன்னுடைய தீவிரம் வந்து அவருக்கு கோயில் கட்டதாக சொல்லி செய்தியெல்லாம் போட்டாங்க. இன்றைக்கி வந்து அந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. அதில் என்ன இப்போ பிரதிஷ்டை பண்ணாங்கிறது யாருக்கும் தெரியாது. செய்தி ரூபமாக தான் அது வந்து இதோடைய அந்த கோயில் இது வந்து ஒரு ஃபோட்டோ கூட யாரும் போட்டதில்லை. அளவு உண்மையாக இருக்கோ பொய்யாங்கிறது தெரியாது. அந்த அளவு பாப்புலர். இப்போ இந்த பாடி ஷேமிங்ன்ற ஒரு விஷயத்த சினிமாவில் முன்வைக்கிறாங்கல்ல சார், அப்படின்னா அதாவது கருப்பா இருக்காங்க, கலையா இல்ல, ஒவ்வொருத்தருக்கான ஒரு குற்றச்சாட்டை பாடி ஷேமிங். ஏன்னா ரீசெண்டா கௌரி கிஷன் அவங்களுக்கு கூட குண்டாங்க இருக்காங்க, உங்களோட வெயிட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பொதுவெளியில பத்திரிகையில கூட வந்துச்சுல்ல சார். இப்போ தமிழ் சினிமால நடிகைகளை பாடி ஷேமிங் அந்த மாதிரி தான் கவர்ச்சிக்காக தான் பாக்குறாங்களா? நடிகைன்னு வந்தாவே கவர்ச்சிக்காக தானே பார்ப்பாங்க. எல்லாத்தையும் நடிகை எடுக்காத ஏன் எங்கே இருக்கிற பொண்ணுகளை போடுறாங்க, கவர்ச்சியாக இருக்கணுங்கிறதுக்கு தான் போடுறாங்க. ஔவையார் மாதிரி படங்களில் தான் அவங்க கிழவிகளை போடுவாங்க. மற்றபடி கதாநாயகிங்கிறது உலகம் முழுவதும் யாரை போடுவாங்க, எங்கார் யாரை சினிமாவுக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க? அழகாக இருந்தால் தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கலையாக இருக்கணும். ஒரு காலத்தில் கோடம்பாக்கத்தில் ஆம்பளையாக இருக்கிற வந்து நடிக்க வரணுன்னாக்க சுருட்ட முடி இருக்கணும். சுருட்ட முடியலன்னா கோடம்பாக்கம் பிரிட்ஜே தாண்ட முடியாது, உங்களுக்கு இடமே கிடையாது. இப்போ பொண்ணுங்க சுட்ட முடி வச்சிருக்கணும். காதலிக்க நேரமில்லை படத்தில் ரவிச்சந்திரன் ஒரு நடிகர் வந்தார். அவர் தான் சுருட்ட முடி இல்லாமல் சாதாரண கிராப்பை வாரிக்கிட்டு வந்தார். நாங்கள் படத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு போயிட்டோம். அட, சுருட்ட முடி இல்லாமல் கூட ஒரு ஆள் ஹீரோவாக நடிக்க முடியுமான்னு ரவிச்சந்திரனை பார்த்தா நாங்கள் தெரிஞ்சுட்டோம். அதுக்கு மேலே ஜெய்சங்கர் அவங்களாம் சுருட்ட முடி இல்லாமல் வந்தவங்க. அந்த காலத்தில் இதே வந்து மீசை வச்சிருக்கணும், சுருட்ட முடியோட இருக்கணும். சுருட்ட முடி இருந்தால் தான் சினிமாவுக்கே வர முடியும். ஒரு பிரபல நடிகருக்கு வந்து சுருட்ட முடியும் கிடையாது. அவர் ராண்டார்ஸ்னு ஒருத்தர் இருந்தாங்க. அப்போ ஒரு ஆங்கிலோ இண்டியன் பியூட்டி பார்லர் இருந்தது. அவங்க இதில் ரொம்ப ஃபேமஸ். இந்த மாதிரி கோரப்புல் நாட்டை கோர முடியாக இருக்கவங்களுக்கெல்லாம் சுருட்ட முடி பண்ணுறவங்க மவுண்ட் ரோட்டில் வச்சுருந்தாங்க. அவங்கக்கிட்ட தான் இவங்கெல்லாம் வந்து சுருட்ட முடி பண்ணிட்டு போவாங்க. அது மாதிரி பண்ணிட்டு சினிமாவில் நடிக்கிறதுனா சுருட்ட முடி வேணுங்கிறது ஒரு காலத்தில் இருந்தது. இன்றைக்கி சுருட்ட முடி இருந்தாக்கா அதை ஸ்ட்ரைட்டன் பண்ணிக்கிற நிலைமைக்கு போயிட்டாங்க. சுருட்ட முடி இன்றைக்கி நெகட்டிவ். காலகாலத்துக்கு ஒவ்வொரு வித்தியாசம் இருக்குது. ரெண்டாவது இன்றைக்கி சினிமா இல்லை, யார் நடிக்கிறாங்க, யார் போனாங்க வந்தாங்கன்னு தெரியாது. இன்றைக்கி கூட ஒரு பத்திரிகையில் ஒரு பக்கம் பூரா சினிமா செய்தி போட்டிருந்தாங்க. அந்த பத்திரிகையில் என்னன்னாக்கா அதை படத்தை போட்டிருப்பாங்க. அந்த படத்தில் யார் இருக்காங்க பேரெல்லாம் கீழே போடப்பட்டாங்க. ஒரு தினசரி பத்திரிகை பேரெல்லாம் போடப்பட்டாங்க. முழு செய்தியும் படிச்சிங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல அது பேர் கிடைக்கும். ஆனால் அதை நம்ம ஃபுல்லாக அந்த அளவுக்கு நம்ம பொறுமையாக இப்போ படிக்கிறதுக்கு நமக்கு நேரம் கிடையாது. நாங்கள் அதெல்லாம் பார்க்குறதுக்கு இல்லை. படத்தை பார்க்குறோம், ஏதோ யாரோ ஒரு பொண்ணு ஒரு நடிப்பாச்சையில் போஸ்ட் கொடுத்துருக்குது, சான்ஸ் கிடைச்சா பரவாயில்லன்னு நினச்சிக்கிறோம். அவ்வளோதான். அது இன்னைக்கு சினிமா வந்து திறமைக்கு வாய்ப்பு கிடையாது. திறமைக்கு வாய்ப்பு இருந்தாக்க சினிமாவே இல்லைன்னும்போது அந்த தொழிலே இல்லைன்னும்போது நான் வந்து இன்னைக்கு வந்து பிரமாதமாக இது தேர் செய்வாங்க அப்படின்னாக்கா, இன்னைக்கு தேர் எழுக்கிறது தேரே கிடையாது. அப்புறம் தேர் செய்வேன்னாக்கா என்ன அர்த்தம்? தொழில் தேவைப்பட வேணாம், அந்த விஷயம் தேவைப்பட வேணாம். ஆனால் தேவை இருந்தால் தான் அந்த தொழிலுக்கு வேலை இருக்கும். இன்னைக்கு சினிமா இல்லை, சினிமாவுக்கு ஒரு நடிக்கிறேன், சீரியலுக்கு போங்க. இன்னைக்கு சீரியல் தான் உனக்கு சினிமாவை முடிக்கிட்டு சீரியல் வந்துருச்சு. சீரியலுக்கு போங்க, சீரியலில் போய் உங்கள் இதை காட்டுங்க. சீரியலில் வந்து அழகு கவர்ச்சி எல்லாம் இல்லை, மார்க்கெட் போனால் தான் சீரியல் சைடுக்கே வராங்களே நிறைய. இனிமேல் அப்படி இல்லை. சீரியலில் படம் கிடைக்க இல்லைன்னா தான் சினிமாவுக்கே போக முடியும். அது மாதிரி மாறி போச்சு. இன்றைக்கி இப்போ பாருங்கள், என் மனைவியை வந்து சாயந்தரம் தான் சினிமா போகலாமான்னு கேட்டாங்க. இல்லை அந்த சீரியலில் இன்றைக்கி முக்கியமான சீன் வருது, அதனால் இன்னொரு நாள் பார்த்துக்கலாங்கிறாங்க. சினிமாவுக்கு பெண்கள் வர்றதில்லை, ஃபுல் டைம் சீரியலில் பார்க்குறாங்க. உங்களுக்கு சினிமாவுக்கு வந்து இப்போ முக்கியமான ரசிகர்கள் வந்து பெண்கள் தான். அன்றைக்கி எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் படங்கள் பூராமல் பெண்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் எடுத்தாங்க. மாதர்குல மாணிக்கம்,
மணாளி மங்கையின் பாக்கியம், இப்போ இப்போ இப்படி தான் படங்கள்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பெண்களை பேஸ் பண்ணி தான் படம் எடுத்தாங்க. அன்னை நானே இப்படி எல்லாம் தான் படம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அந்த பெண் ரசிகர்கள் இல்லை, அவங்கெல்லாம் சீரியலில் பார்த்துட்டாங்க. சீரியல் டைமில் போய் வீட்டில் போய் பேசி பாருங்கள், உங்ககிட்ட பேசக்கூட மாட்டாங்க. இரு முக்கியமான சரி பார்த்து அப்புறம் பேசுகிறேன். அந்த அளவுக்கு சீரியல் வந்து உள்ளே வந்துருச்சு. நானே கொஞ்சம் வீட்டில் உட்காந்துக்கிறனால பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு. அதனால் சீரியல் வந்து சினிமாவை சீரியல் முழுங்கிடுச்சு. எப்படி அந்த காலத்தில் தெருக்கூத்தை வந்து நாடகம் ஒழிச்சு கட்டுச்சு, நாடகத்தை வந்து சினிமா ஒழிச்சு கட்டுச்சு. சினிமாவுக்கு அப்புறம் வந்து இது 70mm அது இதெல்லாம் வர 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 பிளாக் அண்ட் ஒயிட் படமெல்லாம் காலி ஆயிடுச்சு. கலர் படமாக போச்சு. கலர் படத்துலேருந்து சினிமாஸ்கோப் படம் 70mm படமெல்லாம் வந்துக்கிட்டாங்க. கடைசியில் இன்றைக்கி சீரியல் வந்ததுக்கு பிறகு எப்படி ஹாலிவுட் நாசமாக போச்சோ அதே கதை தான். ஹாலிவுட் அப்படி தான் ஆச்சு. டிவியில் சீரியல் வர ஆரம்பித்தோன்னா ஹாலிவுட் கம்ப்ளீட்டாக காலியாச்சு. ஆங்கில படங்கள் அதோட காலி. அதே தான் இங்கே நடக்கும். உலகம் முழுவதும் இன்றைக்கி சினிமா கிடையாது. ஆங்கில படங்கள் இல்லை, எந்த நாட்டிலையுமே படங்கள் இல்லை. இன்றைக்கி பாருங்களேன், இன்றைக்கி இசையமைப்பாளர்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, உட்காந்துட்டு கச்சேரி கூட அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் ஒரு சினிமா அழிஞ்சதில் என்ன மாதிரி சினிமாவை ரெகுலராக பார்த்துட்டு இருந்தவங்கன்னு எங்களுக்கெல்லாம் பெரிய ஒருத்தர். டான்ஸ் இருந்தது, பாட்டு இருந்தது, நடிப்பு இருந்தது, செட்டிங்ஸ் போடுறவங்க இருந்தாங்க, ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் இருந்தாங்க, எடிட்டிங் இருந்தது, கேமரா இருந்தது, இவ்வளோ வேலை இருந்தது. எல்லாம் போயிடுச்சு. இன்னைக்கு புது பாட்டு கேட்கணுன்னாக்க நமக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா இசை இல்லை. புது பாட்டு போட்டுட்டு இருக்காங்களே சார், எங்கே இதுக்காக உட்காந்து தேட வேண்டியது. ஒரு சினிமாவில் போட்டாக்கா அந்த அடுத்த நிமிஷம் பாப்புலராக இருக்கும். இன்னைக்கு அதெல்லாம் எல்லாம் போயிடுச்சு. சினிமா போடுறது என்ன மாதிரி அந்த காலத்து ஆசாமிகளுக்கெல்லாம் அது பெரிய வருத்தம் தான். ஆனால் ரெண்டாவது இப்போ சினிமா போட்டாலும் போகிறதுக்கு என்னால் முடியும். இப்போ தேட்டரில் டிக்கெட்டை நான் சாதாரணமாக வச்சுருந்தாங்க. அந்த இன்டர்வல் வந்து அந்த பாப்கார்ன் சாப்பிட்லான்னாக்கா 100 ரூபா 200 ரூபான்னாக்க, உள்ளே போனாக்கா 2000 ரூபா இல்லாமல் உள்ளே சினிமாவுக்கு போக முடியாதுங்கிற அளவுக்கு படு காஸ்ட்லியாக போச்சு. அதனுடைய விளைவு தான் சினிமா 2 வகையில் அடிச்சது. ஒன்று, பார்க்கறதுக்கு இந்த இவ்வளோ காஸ்ட்லியாக போனதுனால படத்துக்கு போகிறதுக்கு ஆள் இல்லை. சீரியல் வந்ததுனால சீரியல் வந்து சினிமாவை தொடச்சி எடுத்துகிட்டு போயிடுச்சு. ஆக இன்றைக்கி சினிமா இல்லை. அதனால் இந்த இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா, உங்களுக்கு சொல்கிறேன், வருத்தப்படாதீங்க. ஓடிடியில் வருது, அதனால் அவங்க அது வந்து நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் ஓடிடியில் பார்த்துருவாங்க, கவலைப்படாது. இப்போ இந்த நெப்போ கிட்ஸ் அப்படின்னு சொல்றாங்கல்ல சார், அதாவது அம்மா அப்பா வந்து திரைப்பிரபலங்களா இருக்கனால அவங்களோட பையன் பொண்ணுக்கெல்லாம் ஈஸியாவே வாய்ப்பு கிடைக்குது, அதை வச்சுட்டு அவங்க வந்து தைரியமா என்ன வேணாலும் பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்களா சார், அதை எப்படி பாக்குறீங்க? ஈஸியாக வாய்ப்பு கிடைக்கும், நிலைச்சே நிற்க முடியாது. நீங்கள் பாரதி ராஜா யாரையோ நடிகராக்கினார், அவர் மகன் நடிகனாக்க முடியல. அவருடைய பெரிய தோல்வி இல்லை, அதுதான் அவருடைய மரணத்துக்கு காரணமாக இருந்தது. அந்த பையனுடைய மரணத்துக்கு தான் காரணமாக. அட்ரஸ் இல்லை. இப்போ பாண்டியன் போன்ற நடிகர்கள் எல்லாம் வந்து ஹீரோவாக வரும்போது அவங்களோட பல மடங்கு நல்லா இருந்த மனோஜால வர முடியலையே. ஒரு நடிகருக்கு மகனாக இருக்கிறதுனாலே அரசியலில் கூட அதே தான். அரசியல்லையும் சினிமாவிலையும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தாலுடைய நீங்கள் வர முடியாது. அரசியலில் நீங்கள் உங்கள் மகனை கொண்டு வந்து நிற்க வைக்கலாம், ஆனால் அந்த சக்ஸஸ் ஆகணும். அரசியலில் மக்கள் ஏற்றுக்கணும். அதனால் ஏற்றுக்கலைனாக்கா நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு விளம்பரம் கொடுக்கறதுக்கு ஏதோ ஒரு பத்திரிக்கை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டைம் நல்லா விளம்பரம் கொடுத்துருவாங்க. மக்கள் மத்தியில் எடுபடுவீங்களாங்கிறது அரசியல்லையும் சினிமாவில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கணும். அது மெயின் காரணம். இப்போ அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணாமல் வராங்கல்ல சார், இதனால ஸ்ட்ரகிள் ஆகி வரவங்களுக்கான வாய்ப்பு மறுக்கப்படுதா? எந்த தொழிலையுமே ஸ்ட்ரகிள் இருக்குமா? நான் டாக்டரு, என்கிட்ட ஸ்டூடெண்ட்டாக இருந்தவர் வந்து பக்கத்துலேயே கடையை போட்டார், அவருக்கு நல்ல ப்ராக்டிஸ், எனக்கு ஆளே வரல. அவர்கிட்ட சண்டைக்கு போக முடியுமா? அவர் திறமை பார்த்து ஜனங்க போகிறாங்க, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? அவர் என்ன பண்ணுவார்? ஒரு என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தர் புறச்சோகத்தில் கடை வச்சுருந்த கிளினிக் வச்சுருந்தார். பக்கத்துலேயே எங்கள் ஆசிரியராக இருந்தவர் என்னுடைய ஆசிரியராக இருந்தால் அவருடைய கிளினிக்கு. இவருடைய கிளினிக் எப்படின்னா 2 கதவு இருக்கும், 3 கதவு இருக்கும், 3 பக்கமும் நிற்கும். தெரு பூரா புரசவாக்கமே நிற்கும் கியூ. அவங்க அப்பா என்ன பண்ணுவார்னா அந்த 8:30 மணிக்கு உள்ளே வந்து பையனை சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு போய் சாப்பாடு கூட்டு வந்து உட்காரு. 12-1 மணி வரலும் பார்ப்பார் கேஸ். அதே என்னுடைய ஆசிரியராக இருந்தால் அவருக்கு ஆசிரியராக இருந்தவர் ஈக்காக்கா எல்லாம் உட்காந்து. அதனால் மதிப்பு யாருக்கு மக்கள் மரியாதை கொடுப்பாங்க, யாரை தூக்கி விடுவாங்கங்கிறதெல்லாம் அதிர்ஷ்டத்தை பொறுத்தது.
மிகப்பெரிய டாக்டராக இருக்கலாம். இப்போ என்னுடைய இன்னொரு ஆசிரியர் இருந்தார், அவர் மாதிரி கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது, பேஷண்ட்டே கிடையாது. தியரிக்கு அவரை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. சர்ஜரி அவரை விட அவர் சர்ஜரி நல்லா தான் பண்ணுவார், எவ்வாறு. இதெல்லாம் வந்து ஒருத்தருடைய வெற்றிக்கு இதுதான் காரணம். நீங்கள் வந்து வெற்றிக்கெல்லாம் இலக்கணம் வகுக்கவே முடியாது. அதனால் அதிர்ஷ்டங்கிறது ஒன்று வந்து நீங்கள் பேசித்தான் ஆகணும். பகுத்தறிவு பேசுகிறவன் தான் நான், பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டு நான் சொல்கிறேன், உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் தான் நடக்கும். இப்போ இந்த கல்யாணத்துக்கு அப்புறமா ஹீரோவாக இருக்கட்டும் ஹீரோயின்ஸாக இருக்கட்டும் அவங்களோட மார்க்கெட் வேல்யூ வந்து குறையுதுங்களா சார்? ஒரு ஹீரோயினையும் ஒரு ஹீரோவையும் எப்படி பார்க்குறோன்னா, சோட்டி சி பாத்துன்னு ஒரு படம் வந்தது. அதில் ஹீரோ வந்து சினிமாவில் உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருப்பான். அந்த ஒரு ஹிந்தி படம் பார்த்துக்கிட்டு இருப்பான். அந்த படத்தில் யார் ஹீரோனாக்கா தர்மேந்திராவும் ஹேமா மாலினி ஹீரோ ஹீரோயினாக நடிப்பாங்க. அவங்க 2 பேரும் பாட்டு பாடிக்கிட்டு வர்ற சீன் வரும். இவன் அப்படியே பார்த்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அப்படி கண்ணு மயங்கும். தர்மேந்திரா போடுவார், இவன் வந்துடுவான். இவன் ஹேமா மாலினியோட பாடிக்குவான். தன்னை கதாநாயகனாகவும் அந்த கதாநாயகியோட தான் நடிக்கிறதாகவும் நினைக்கிறதா ஆணுடைய மனசு. அதே மாதிரி தன்னை கதாநாயகியாகவும் அந்த ஹீரோ வந்து தனக்கு ஹீரோவாக இருக்கிறதா, அந்த மாதிரி நம்மளால் முடியாதெல்லாம் அவங்க அந்த படத்தில் செய்கிறாங்கங்கிறது தான் நம்ம போய் படத்தில் பார்க்குறோம். எவ்வளோ அழகாக ஆடுறா, அவள் அதை பார்க்கறதுக்கு போகிறோம். எவ்வளோ பிரமாதம் சண்டை போடுறான், அதுக்காக போகிறோம். அதனால் நம்மளால் முடியாத எவனோ ஒருத்தங்க யாரோ ஒருத்தர் செய்கிறாங்கங்கிறது தான் சினிமாவினுடைய அட்ராக்ஷனுக்கு நாடகங்களுடைய அட்ராக்ஷனுக்கு காரணம். அதனால் ஒரு அளவுக்கு அழகாகவும் ஒரு அளவுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கவங்க தான் வர முடியும். ஓரளவுக்கு நடிப்பு திறமை இருந்தவங்க தான் வர முடியும். இதுக்கெல்லாம் வந்து இதுதான் காரணம், இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. நீங்கள் அதுக்காக வருத்தப்படுறதெல்லாம் அர்த்தம் பண்ணி உங்கள் சேனல் ஏன் சரியாக போகுது, எவ்வளோ பேர் வர்றாங்க, பல பேர் காணப்படுங்க. நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுற விதம் நல்லா இருந்து தப்பிச்சிக்கிறீங்க. தொழிலும் அப்படி தான், எந்த தொழிலையுமே அது உண்டு, சினிமான்னு இல்லை. ஒரு நகை கடை வைக்கிறீங்க, அது இங்கே பார்த்தீங்கன்னா வரிசையாக நகை கடை இருக்குது. 2-3 கடையில் தான் ஆள் இருக்கும், ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா ஆளே இருக்காது. என்னன்னா அந்த கடையில் வாங்கினா ராசி இல்லைன்னு சொல்லி கிரியேட் பண்ணிடுவாங்க, அந்த கடைக்கு வர மாட்டாங்க. படங்கள் போகிறதா அப்படி எடுத்துக்கலாமா சார்? அப்படி தான், என்ன தடா எடுத்திருக்கான்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோ. இப்போ ஹீரோயின்ஸோட கல்யாணத்துக்கு அப்புறமா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த அழகெல்லாம் போயிடுது, அதுக்கப்புறம் நடிக்க வரவங்களாம் மக்கள் வந்து ஏற்றுக்கிறாங்களா சார்? அது ஆளை பொறுத்து. சாவித்திரி குழந்தை பிறந்த உடனே பயங்கர சைஸுக்கு போனாங்க. திருவருட் செல்வருங்கிற படத்தில் பயங்கரமாக வந்து நின்னாங்க. அதுக்கு அந்த ஒரு பத்திரிக்கை என்ன விமர்சனம் இருந்துச்சுன்னா, காமெடிக்கு என்னத்துக்கு நாகேஷை போடுறீங்க, இந்த மாதிரிலாம் போட்டால் போதாதான்ற அளவுக்கு கமெண்ட் அடிக்க. அப்புறம் அந்த மாதிரி இழைச்சது. அதுக்கப்புறம் அந்த படத்துக்கு அப்புறம் எவ்வளோ படங்களில் வந்து ஹீரோயினாக வந்து இதுக்கு சாவித்திரி வந்து ஒரு கவர்ச்சியே இல்லாத ஒரு நடிகை. நடிப்புனால அந்த மாதிரி நின்றுச்சு. இருக்கிறவர்களும் அசைக்க முடியுது, உடல்நிலை சரியாக இருந்தவர்களும் அவங்கள அசைக்க முடியுது. கவர்ச்சிக்கு எந்த வகையான இலக்கணமும் இல்லாத நடிகை அவர். இன்னும் சொல்லப்போனால் சரோஜாதேவி அது மாதிரி தான், கவர்ச்சிக்கு அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் ஹீரோயினா எம்ஜிஆருக்கு அவங்க தான் இருந்தாங்க, ஜெமினிக்கு அவங்க தான் இருந்தாங்க, சிவாஜிக்கு அவங்க தான் இருந்தாங்க, ஜெய்சங்கர் வரலும் போயிட்டாங்க. அதெல்லாம் ஆளை பொறுத்தது, அவன் ராசியை பொறுத்தது. தொடர்ந்து பேசுவோம் சார். இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை.